என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOO எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOO எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600 அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன் அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வர கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து டே 30 வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 30வது நாள். இது வரைக்கும் 29 நாள் கிளாஸு கண்டினியூஸாக 29 நாள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி 30வது நாள். இதுவே நம்மளோட பெரிய சக்ஸஸ் தான். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு தாரக மந்திரம். அதன்படி தொடர்ச்சியாக 30 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 30 நாள் கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி செயின் ரூலில் 2வது பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாள் வாழ்க்கை மாறும் என நினைப்பது நம்பிக்கை. ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என நினைப்பது தன்னம்பிக்கை. நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் இதுதான் வித்தியாசம். ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ள அனைவரும் வெற்றி பெறுவார்களா என்பது கேள்விக்குறி. ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் யாராவது தோற்பார்களா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. தன்னம்பிக்கை உள்ள ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? நம்பிக்கை யார் மேல வேணா வரலாம், தன்னம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருக்கணும். இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கும் போது உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்கேஸ் போகிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவங்க உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணுற மாதிரி யாராவது கூட கிடைச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ கூட படிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாங்களோ அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க. நெகட்டிவ் வைப்ஸை ஒமிட் பண்ணுங்கள். இதோட 30 நாள் ட்ராவல் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக 150 நாள் தெளிவாக முடிக்க போகிறோம். ஸோ நீங்களும் அதே பாதையில் என் கூடவே என்னோட பாசிட்டிவ் வைப்போட ட்ராவல் பண்ணி வரணும். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு 2வது நாள். சரிங்களா? செயின் ரூல் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் சால்வ் பண்ணிட்டு 11வது கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 11, 12 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். தாமரை பேஸ் ₹7,500 அதாவது 7,500 ரூபாயை வந்து 3 மாதத்திற்கான வாடகையாக கொடுக்கின்றார். ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான வாடகை 7,500 ரூபாய். ஓகே, வித் தி சேம் ரேட் ஹவு மச் டஸ் she have to pay 1 year? 1 year அப்படின்னா 12 மந்த்து. 12 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை டேரெக்டாக என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணலாமா? 1 3s are 3, 2,500 டைம்ஸ். ஸோ 12 into 2,500. ஆன்சர் என்ன? 12 into 2,500. 2 டைம்ஸ் அப்படின்னா 5,000 ரூபாய். 5,000 into 6 எவ்வளோ? 30,000 ரூபாய். 30,000. சரிங்களா? ஓகே, இதை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம்? ஷார்ட்கட் மெத்தடில் பாருங்கள். 1/4 ரேஷியோவில் பார்த்தோம்னா 1/4. அப்போது ஒரு 7,500, 4 7,500 எவ்வளோ? 2 7,500 15,000. அப்போ 4 7,500 30,000 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11 ஓவர். தென் கொஸ்டின் நம்பர் 12. இதெல்லாம் ஹோம்ஒர்க் நம்பர். சரிங்களா? ஹோம்ஒர்க் சம். கொஸ்டின் நம்பர் 12 இது பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். 6 நபர்கள் ஒரு வேலையை, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இது முடிச்சுட்டு நம்ம MDH மெத்தடுக்குள்ளே போயிடலாம். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க.
2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வர்றாங்க, பட் 2 நாள் கழித்து வர்றாங்க. இது முக்கியமான விஷயம். எனில் அந்த வேலை அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது? ரிமைனிங் ஒர்க். அப்ப அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? சரி, நம்ம ஸ்டெப்ஸ் படி போலாமா? ஃபர்ஸ்ட் 6 பேர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 பேர் 12 நாள்ல முடிக்கிறாங்க. பட் 2 நாள் கழித்து ஆஃப்டர் 2 டேஸ் அதே 6 பேர் இருந்தாங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு 10 நாள் ஒர்க் பெண்டிங் இருக்கும். இது கரெக்டா? நார்மலா அவங்க பண்ணாங்கன்னா 12 நாள்ல முடிப்பாங்க. இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப 2 நாள் முடிஞ்சுன்னா மிச்சம் எத்தனை நாள் ஒர்க் இருக்கும்? 10 நாள் ஒர்க் தான் பெண்டிங் இருக்கும். இந்த 10 நாள் ஒர்க்கை எக்ஸ்ட்ரா 6 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 6 பேர் இப்ப எத்தனையா மாறிடுவாங்க? 12 பேரா மாறிட்டாங்கன்னா இந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? இந்த இடத்துல நம்மளுக்கு கான்செப்ட் புரியணும். இதுதான் நம்ம எடுக்கணும், மேல இருக்க டேட்டாவை எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா 12 பேர் இருந்தாங்க, ஆனால் அடுத்து என்ன ஆயிடுச்சு? 2 நாள் முடிஞ்சதுனால 10 பேர் ஆயிட்டாங்க. இப்போ 10 நாள் வேலை இருக்கு. சரிங்களா? 6 பேர் இருந்தாங்க, 12 நாள் வேலை. பட் இப்ப இருக்கிறது வெறும் 10 நாள் வேலை. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. பிகாஸ் மென் அண்ட் டேஸ். சரிங்களா? அப்போ 6/12 இஸ் ஈக்குவல் டு x/10. கேன்சல் பண்ணுங்க. 2 6 12, 5 5 2 10. அப்போ x ஈக்குவல் டு என்ன வருது ஆன்சர்? x ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா இந்த இடம் தான். x ஈக்குவல் டு 5ல 12 டேஸ் 10 டேஸா எடுக்கிறோம் பாத்தீங்களா? இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னும் சில பேருக்கு இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும், சில பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்ப பாருங்க, 6 பேர் இருக்கா, பொறுமையா கவனிங்க. 6 பேர் 12 நாள் வேலை செஞ்சா ஒரு வேலையை முடிப்பாங்க. கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணிக்கணும். கொஸ்டின் தெரியலனா பாத்துக்கோங்க. கொஸ்டின் ஒரு டைம் முன்னாடியே. 6 பேர் ஒரு நாளைக்கு ஒரு பைக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 பேர் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பைக் பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பைக். அப்போ 6 பேர் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 6 பைக் பண்ணுவாங்க. இவங்க வேலை பார்க்கறது 12 நாள். 12 நாள் அப்படின்னா டோட்டலா 72 பைக். அதாவது ஒரு பைக் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 6 பேர் ஒரு நாளைக்கு ஒரு பைக் அவங்க பண்றாங்க. வேலைக்கு வர்றாங்க, 6 பைக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இது மாதிரி 12 நாள் பண்ணாங்கன்னா 12 72 பைக் பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? 2 நாட்கள் கழித்து 2 டேஸ் ஆஃப்டர் அப்படின்றப்போ இதே 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. பட் 6 பேர் 2 நாள் வேலை பார்க்கும்போது எத்தனை வேலை முடிஞ்சிருக்கும்? 12 பைக் முடிஞ்சிருக்குமா? அப்போ மிச்சம் இருக்கிறது இப்ப வெறும் 60 பைக் தான் இருக்கு. இந்த 60 பைக்கை யாரு கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் என்ன சொல்றாங்க? 2 நாள் கழித்து எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வர்றாங்க? இன்னொரு 6 பேர் வர்றாங்க. இப்ப இந்த 6 பேர் என்னவா மாறிடுறாங்க? 12 பேரா மாறுறாங்க. அப்போ 12 பேர் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னா இந்த 60 பைக்கை முடிப்பாங்க. அப்போ அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னா 60/12. கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் வருது? 5 டேஸ். ஆப்ஷன் 5 வருதா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இந்த மெத்தட்ல பண்ணலாம். சரிங்களா? 2 மெத்தட் சொல்லிட்டேன். 2ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ எடுத்துக்கோங்க. இது கான்செப்ட் மெத்தட். முதல் நம்ம பார்த்தது நார்மல் ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா மெத்தட். இது வந்து நம்ம லாஜிக்கலா ட்ரெடிஷனல் மெத்தட்ல யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு இது ஆன்சர். 5 டேஸ். சரிங்களா? இதுக்கு கொஸ்டின் நம்பர் 12க்கு. கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் கரெக்டாக பாருங்க. ஏன் டவுட்ஸ் இருந்தாலுமே நான் நம்பர்ஸ் எதுவும் மாற்ற சொன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்து நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 180 மீட்டர் லென்த்தியஸ்ட் மேட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த இதை ரீகால் பண்ணிக்கலாமா? M/T/H/W இதான் மெத்தட். சரிங்களா? M1D1 H1/W1. இப்போ டைரக்டா எடுத்து எழுதிக்கோங்க. M1 வேல்யூ எவ்வளோ? 180 மீட்டர் லென்த்தஸ்ட் மேட். அப்போ இந்த இடத்துல W1 180 மீட்டர். ஓகே, 15 உமன். அப்போ M1 இஸ் ஈக்குவல் டு 15 உமன். 12 டேஸ். ஓகே, D1 ஈக்குவல் டு 12 டேஸ். வேற என்ன சொல்லியிருக்காங்க? 512 மீட்டர் லென்த். அப்போ W2 இஸ் ஈக்குவல் டு 512 லென்த் கொடுத்துட்டாங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு. 32 உமன். அப்போ M2 ஈக்குவல் டு 32 உமன். எத்தனை என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ், எத்தனை நாட்களில். D2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இதில் என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா 15 பேர் M1 இன்ட்டு D1 எவ்வளோ? 12 டிவைடட் பை W1 எவ்வளோ? 180 ஈக்குவல் டு 32 இன்ட்டு D2 டிவைடட் பை 512. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 12 15 எவ்வளோ? 180. கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ 32வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணீங்கன்னா 32 10 டைம் போட்டால் 320. 10 டைம் 320. 6 2 12. அப்போ 16 2 512. D2 இஸ் ஈக்குவல் டு 16 ஆன்சர். டைரக்டா கிவன் டேட்டா இது அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஃபார்முலால.
முடிஞ்சது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். பொறுமையாக பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணுங்க. கேன்சல் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்களா மட்டும் பார்த்துக்கோங்க. கேன்சலில் மிஸ்டேக் இல்லைன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கணும். புக் கொஸ்டின் தான், ஸ்கூல் புக் கொஸ்டின். 160 மீட்டர்னு மாற்றிக்கோங்க. இதை மட்டும் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. 160 மீட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 160 மீட்டர். இப்போ நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. கொஸ்டினை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு பண்ணுங்க. 81 ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்ட் எ பெயிண்டிங். 81 பேர். சரிங்களா? 81 ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்ட் எ பெயிண்டிங் ஆன் 448 மீட்டர் லாங். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கில் ஒரு சம் பெண்டிங் இருக்கு, கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, பாருங்க. அதை யாரும் யோசிக்க வேணாம். M1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்ட் எ W1. ஒர்க் எவ்வளோ கொடுக்குறாங்க? 448 மீட்டர் லாங். சரிங்களா? D1 56 days. How many students can paint a painting long அப்படிங்கிறப்போ W2 equal to 160 meter long. Wall D2 எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 27 days. M2 equal to என்ன? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க? How many students? சரிங்களா? எத்தனை மாணவர்கள் தேவை? அப்போ M2 கேட்டிருக்காங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ M1 equal to எவ்வளோ? 81 into 56 divided by 448 is equal to 27 into M2 divided by 160 160. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 56 8 5 40 6 48. ஓகே, 8 டைம். இப்போ 8வது வாய்ப்பால் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 8 16 20 டைம். இதை கேன்சல் பண்ண கரெக்டாக பாருங்க. 1 27 27 3 27 எவ்வளோ? 81. இங்கே 3 இருக்கு, இங்கே 20 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா M2 equal to 20 into 3 60. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சிம்பிள். சரிங்களா? ஆப்ஷன் சி 60 வந்துச்சா? MTH மெத்தட் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்களா நோட்ஸ் எடுத்துட்டு கொஸ்டின் இப்போ அப்படியே நம்மளே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் முதல் கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். கிவன் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2400 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ W1 முதலே ஒர்க் கொடுத்துட்டாங்க 2400. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? 24 ஒர்க்கர்ஸ். அப்போ M1 equal to 24. ஓகே, D1 equal to 10 days. ஓகே, how many people need to 5400. அப்போ W2 is equal to 5400 square meter of land refilled by D2 is equal to 18 days. சரிங்களா? D2. Next one W1 M1 D1 W2 D2. சரி, இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ M2 கேட்டிருக்காங்களா? இப்போ கிவன் டேட்டா ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சா? இப்போ சொல்யூஷனுக்கு வாங்க. சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? அடுத்து M1 எவ்வளோ? 24 இன்ட்டு D1 10 டிவைடட் பை 2400 இஸ் ஈக்குவல் டு இங்கே 5400 18 இன்ட்டு M2 20 கேன்சல். 24 கேன்சல். இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? இங்கே 118 சார் 18, 318 சார் 54. இங்கே 3, இங்கே 10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா M2 equal to 30. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டா? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும், அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டேரக்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கிவன் டேட்டா எடுத்து எழுத தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு டைமும் நான் எடுத்து எழுதி பண்ணுறேன். நான் டேரக்டா எழுதி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த கொஸ்டினை பண்ணுறதுக்கு நான் கிவன் டேட்டாவே எடுக்காம டேரக்டா எடுத்து எழுதி அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 செகண்ட் போதும் வேகமாக சால்வ் பண்ணுறதுக்கு. பட் எதுக்காக பண்ணுறேன்னா ப்ரொசீஜர் நோட்டு ப்ரொசீஜராக இருக்கணும். சரிங்களா? திரும்ப நீங்கள் எப்போ எக்ஸாம் படித்தாலும் சரி, ஒரு கேப் விட்டு படிக்கிறீங்க, இல்லை ஒரு சுச்சுவேஷன் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் குரூப் ட்ரை பண்ண போறேன்னா கூட இந்த நோட்டு உங்களுக்கு போதும். தெளிவாக நம்ம நோட்டை ஃபாலோ பண்ணிருங்க. ஒரு டைம் 150 மணி நேரம் 150 கிளாஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் மேக்ஸுக்குன்னு சொல்லி கவலைப்படவே தேவையில்லை. ஒரே நோட்டு தான். நீங்கள் நினச்சா UPSC வர சால்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு டெப்த்தாக கொடுக்க போகிறேன். ஸோ 150 டேஸுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு UPSCக்கான நோட்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா?
அடுத்து நிறைய பேர் இன்னும் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் தமிழ் எப்படி படிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 150 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் ஆரம்பிக்கும். இது இல்லாமல் யூபிஎஸ்சிக்கான நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும் போதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு யூபிஎஸ்சி நோட்ஸ் நான் பெர்ஃபெக்டாக கொடுக்குறேன். பாருங்கள், ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா அதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன் யூடியூப்ல. ஸோ எதையுமே வந்து ஏனோ தானோன்னு சொல்லி ஏதோ 10 கொஸ்டினை போட்டு எடுக்க முடியாது. இப்போ நம்ம பாருங்கள், ஒரு டாபிக் அப்படின்னா அவுட்லைன் கடைசியில் அதில் அவ்வளோதான் கேட்க முடியுன்ற அளவு கொடுத்துடணும். இப்படி தான் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன். வேணா பாருங்கள், இதை முடிச்சோடனே எக்கனாமிக்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டாபிக் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? யூபிஎஸ்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் கிட்டத்தட்ட 500 வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 500 வீடியோ ஒரு நாளைக்கு 1-2 மாற்றி மாற்றி கொடுப்பேன். 1 year டார்கெட். சரிங்களா? இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அசால்ட்டாக யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நோட்ஸ் கொடுக்க போகிறேன். அது குரூப் 1 மெயின்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் அடுத்த டார்கெட்டாக வச்சிருக்கேன். முதல் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் என்னோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஆரம்பிப்பேன். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக போய் ரீச் ஆகணும். ஸோ அது ரீச் ஆகும்போது சைட்லேருந்து நான் பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பண்ணுவேன். சரிங்களா? நீங்களும் முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைங்க. ஏன்னா என்னோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக போகும். ஸோ அதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் செய்வேன். எதையுமே குறைக்க மாட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் கூட கேப் விட்டுறாதீங்க. கேப் ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த கண்டினியூட்டி என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். ஒரு நாள் விடுவோம், சரி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. முடிஞ்ச வரை 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம், பட் உட்காந்து படிச்சிடணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்மா. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சைக்காலஜிக்கலாக கொஸ்டின் கேட்பாங்க. 7 ஸ்பைடர் 7 சிலந்தி, சரிங்களா? 7 சிலந்தி 7 நாளில் 7 கூட்டை கட்டினால். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல M1 அப்படின்னா என்னன்னா 7 சிலந்தி, D1 இஸ் ஈக்குவல் டு 7 நாட்கள்ல, W1 இஸ் ஈக்குவல் டு 7 கூடுகள். நீங்க பண்ற ஒர்க் அதுதான். சரி, அப்போ அடுத்து M2 D2 W2 இது 3ல ஏதோ ஒன்று தான் கேட்டிருக்கணும். அதில் நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன். இது நான் டைரெக்டாகவே எடுக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாளில் கட்டுன்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் சிம்பிளாக கேட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ இது மூலமாக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி 3 கொஸ்டின் கேட்கலாம்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி M2வும் கேட்கலாம், W2வும் கேட்கலாம், D2வும் கேட்கலாம். நம்ம ஜென்ரலாக முதல் இந்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு 7ன்றதுனால நம்ம 7 வச்சே பார்த்துடலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ஃபார்முலா நமக்கு என்னது, M1 D1 by W1 is M1 D1 by W1. நெக்ஸ்ட் M2 D2 divided by W2. ஓகேங்களா? இதில் M1 எவ்வளோ 7, D1 எவ்வளோ 7, W1 எவ்வளோ 7. இது 3 ஒரே மாதிரி வந்தா 7 தான் வரணும்னு இல்லை, எக்ஸ் எந்த டைம் வேணா இருக்கலாம். ஸோ M2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, D2 எவ்வளோ அப்படின்னா இப்போ அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை W2 1. இந்த மாதிரி கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஈஸியாக சொல்லிடுறேன். 7 7 கேன்சல், 1 1 கேன்சல். அப்போ D2 ஈக்குவல் டு 7. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7. இதை டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு வேளை நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த D2 கேட்காம M2O W2O கேட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? இதை ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் M1 D1 W1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இது ஒரு காமனா. இப்போ நமக்கு இங்கே வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் இந்த 7ங்கிற டேமை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? எக்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது, சரிங்களா, இந்த ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு நம்பர் திரும்ப அப்படியே இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிறதுல இங்கே ரெண்டும் கேன்சல் ஆனால் D2 வேல்யூ என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல்னு வச்சுக்கோங்க. அப்போ D2 ஈக்குவல் டு நேர ஆன்சர் வருமா, அந்த எக்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, சரி. இப்போ D2வும் W2வும் கேன்சல் ஆனால் ஒரே நம்பராக இருந்தால் M2 ஈக்குவல் டு என்ன வரும், நேர ஆன்சர் இருக்கா, எக்ஸ் தான் ஆன்சர் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று. இப்போ உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்கு, W2ல இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஆன்சர் எப்படி வரும்னா தலைகீழாக வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1/x. இதை மறந்துடக்கூடாது, கொஞ்சம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல D2 கேட்டதுனால ஓகே. ஒரு வேளை W2 கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/7. சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, எங்கே மிஸ்டேக் இருக்கோ அந்த இடத்த பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைங்க. அடுத்தவங்க வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்தவங்க ஐடென்டிட்டியை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க போய் இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் நம்ம டெவலப் ஆகும்லாம் கிடையாது. நமக்குள்ளே இருக்க திறமையை நம்ம வெளிப்படுத்த தெரியும். சரிங்களா? அதுக்கு எவ்வளவோ சோர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு யாராவது சொன்னாங்களா?
நீங்கள் தேடுறீங்க, நான் கொடுக்குறேன், இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அதை தேடுங்க, கண்டிப்பாக உங்களை தேடி வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு நமக்கு அவங்கள தான் ரெஃபர் பண்ணணும், நமக்கு இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும், ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்கள் முயற்சி உண்மையாக இருக்கா, அது மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய கண்டென்ட் குவாலிட்டி இருக்கா, நீங்கள் படிக்கிற விஷயத்தில் உங்களோட முழு ஈடுபாடு இருக்கணும். குவாலிட்டின்னு நான் சொல்கிறது ஈடுபாடு தான். இப்போ நான் கொடுக்குற இந்த விஷயம், இதை வந்து எல்லார மாதிரி ஒரு 10 கொஸ்டினை போட்டு நானும் கொடுத்தேன்னா இந்த சேனலுக்கு இவ்வளோ பேர் வருவீங்களா? வித்தின் 1 month ஆல்மோஸ்ட் 30,000 40,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. சரிங்களா? இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் அதுக்கு நான் கொடுத்த விஷயம் குவாலிட்டி இல்லையா? யாரையும் வந்து நான் காசு கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தேவைப்படுறத முழுசாக கொடுக்குறேன்ல. ஸோ கொடுக்குறப்ப என்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே சூட்டபிள். உங்களுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா உங்களோட முழு ஈடுபாடு, உங்கள் குவாலிட்டியை காமிக்கிங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரும் நமக்கு ஒன்றுமே செய்ய வேணாம். நீ தான் வந்து என்னை தூக்கி விடணும், நீ தான் என்னை வளர்த்தணும், யாரும் தேவையில்லை. நமக்குள்ள திறமை இருக்கு, நம்ம திறமையை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அந்த ஒரு தெனாவட்டு இருக்கணும் எல்லாத்துக்குமே. திமிரு இருந்தே தான் ஆகணும். ஏன்னா நமக்குள்ள இருக்குன்னு தெரியுதா, திமிரா இருங்க. இதில் என்ன இருக்கு? இதை வந்து நமக்கு நான் சப்போர்ட் பண்ண போறான் அப்படின்னு போய் அவன் பணிஞ்சு போறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம படிக்க போறோம், நம்ம வேலைக்கு போக போறோம், கவர்மெண்ட் ஜாப் போறோம். நாளைக்கு நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் இப்படி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இப்பவே அப்படி இருங்க. ஏன்னா உங்களோட திறமை இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக எல்லாத்துட்டையும் இறங்கி போகணும், பணிஞ்சு போகணும்லாம் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் தெளிவாக இருக்கணும், நம்மளோட பயிற்சி தெளிவாக இருக்கணும், முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருக்கணும். அதுதான் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சி இருக்கிற ஒருத்தவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கான டைம் வரணும் இல்லைங்களா? இப்போ சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. சில பேர் இந்த டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே சரி, ஒருத்தவங்க வந்து ஒரு 30,000 மணி நேரம் அந்த துறையில் பணியாற்றினாங்க அப்படின்னா அந்த துறையில் அவங்க வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்சனாக மாறுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணியாற்றக்கூடிய டயத்தை பொறுத்து. நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 1 hour 1 hour ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் 30,000 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதே ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 டேஸ். சரிங்களா? 400 எத்தனை? 32,000 அப்படின்னா 4,000 டேஸ். சரிங்களா? 4,000 டேஸ் அப்படின்னா உங்களுக்கு 365 1 year. அப்போ ஆல்மோஸ்ட் 12 வருஷம். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக போனீங்க அப்படின்னா கூட 20 வருஷத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும்? எஸ்ஐ ஜாப், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கிடைக்கும். அதுவே வந்து 12 வருஷத்துல நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள். எந்த துறையில் போனாலும் 10 வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நமக்காகன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு உங்க எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். அந்த 10 வருஷத்துல தான் யார் ஒருத்தவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும், ஒரே ஃபீல்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,000 இயர்ஸை ரீச் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அரௌண்ட் 30,000 30,000 மணி நேரம் ஒரு துறையில் உங்களோட முழு ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த துறையில் நீங்கள் எக்ஸலண்டாக இருப்பீங்க. ஸோ நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு 30,000 மணி நேரத்தை தாண்டி நான் மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிடையாது. இப்போ இன்னைக்கே காலையிலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 4 பேட்ச், ஒரு பேட்ச் 2 மணி நேரம் வச்சா கூட 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. 5 பேட்ச் போச்சு அப்படின்னா 12 மணி நேரம். இது போக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் எடுத்தா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 4,500 மணி நேரம் ஒரு வருஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு 5 வருஷத்துல நான் அந்த டாப்பிக்கில் எக்ஸலண்ட் ஆகிட்டேன். அப்படின்னா நான் பெருசாக சொல்லலை. இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர விஷயம் புரிய வைக்க முடியுது இல்லை, இது எனக்கு போதும். நான் என்னோட வேலை டீச்சிங் அப்படின்றப்போ நான் சொல்லித்தரதை புரிய வைக்க முடியுது. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட 30,000 மணி நேரத்தை நான் வேகமாக ரீச் பண்ணிட்டேன். சில பேர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாக படிச்சாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு, அதாவது 10-15 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ண முடியும். நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட்டேன். இதே தான் உங்களுக்கும். நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக போறீங்கன்னா அசால்ட்டாக இன்னும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வேலைக்கு போயிடுவீங்க. இல்லை நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் வேலை படிக்க முடியும் அப்படின்னா நீங்களும் வேலைக்கு போவீங்க. பட் இவங்க 1 வருஷத்தில் போகிறாங்கன்னா நீங்கள் ஒரு 3 வருஷத்தில் போவீங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். 8 மணி நேரம் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிக்க முடியும், கவனசத்திலே இல்லாமல். நீங்கள் 1 வருஷத்தில் கண்டிப்பாக போயிடுவீங்க. இவ்வளோதான் விஷயங்கள். அப்படியே ஆல்டர் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்மளால் எவ்வளோ முடியும், நம்ம ஈடுபாடு எவ்வளோ இருக்குது, எந்த டிவியேஷன் இல்லையா, கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. A small company. ஓகே, இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. A cost of X meter of wire. If the cost of X meter of wire is T rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா D rupees அப்படிங்கிறது இது வேரியபிள் மெத்தட். If the cost of X meter of wire, அதாவது என்ன சொல்கிறாங்க, X meter of wire, இங்கே வந்து நீளம் கொடுக்குறாங்க. அதே தான் நீளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய். அப்போது எக்ஸ் மீட்டர் வயர் D rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் மீட்டர் வயர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறதான கொஸ்டின். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ணலாமா? ஏன்னா நீளம் கூடும்போது ரூபாயும் நமக்கு என்ன ஆகும்? கூடும். டிவைட் பண்ணலாம்ல. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இதான் கொஸ்டின் மார்க்.
இதை மேலே கொண்டு வந்துருங்க. கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டி டிவைடட் பை எக்ஸ். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிப்பாட்டியிருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஈஸியானவே நம்ம பண்ணுறது தான். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் என்ன பண்ணுவோம், அப்படியே டிவைட் பண்ணி அப்படியே ஈக்குவல் பண்ணுவோம்ல. எது தேவையோ அது ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்துட வேண்டியதான். சிம்பிள். கொஸ்டின் முடிஞ்சதா? இது நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் அப்படியே ஹோம்ஒர்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதிலேயே இன்னொரு கொஸ்டின் சொல்லிடுறேன். நேற்று நான் சொன்ன கொஸ்டின் நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா என்ன. அதாவது இப்போ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸு ஒய் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்ன மீனிங்? நேர்மாறல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான டெஃபினிஷன் புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருக்குது. போன டைம் போலீஸ் கான்ஸ்டபிள் 2023 கொஸ்டினில் கேட்டது. எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது நம்ம அந்த லெட்டரை எப்படி எழுதலாம்னா 1/y எழுதலாம். இது எதிர்மாறல். இது நார்மல் ரூல்ஸ் சரிங்களா. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இப்படி தான் எழுதுவோன்னு தெரியும் நமக்கு. இப்போது இந்த ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் கான்ஸ்டண்ட்டாக மாறணும். ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வர்றப்போ ஒரு ப்ரொபோஷனல்ங்கிற டேமை ஈக்குவல் டுவாக மாற்றும் போது ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம். அப்போது அந்த இடத்துல ஒரு ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் வரணும். அப்போது நான் இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸு இந்த இன்ஃபினிட்டிவ் அதாவது ப்ரொபோஷனல்ங்கிறது ஈக்குவல் டுவாக வரும்போது இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். அது கேன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால கே எடுத்திருக்கேன். இது கே தான் எடுக்கணுமானா கிடையாது. ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், சி எடுக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கே புக்கில் இருக்கிறனால கே எடுத்திருக்கோம். இது பக்கத்தில் என்ன இருக்குது? ஒய் இருக்கா? ஓகே. இப்போ இதை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இந்த ஒய் கீழே வரும்போது x/y ஈக்குவல் டு கே. இந்த கொஸ்டின் இது ஹோம்ஒர்க் கேட்டேன். எத்தனை பேர் இந்த x/y ஈக்குவல் டு கேவை கரெக்டாக நேர்மாறல்னு சொன்னீங்க? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் தப்பு பண்ணீங்க? கரெக்டாக யோசிங்க. தப்பு பண்ணியிருப்பீங்க நிறையா பேர். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு கே இன்ட்டு 1/y கரெக்டாக. ஏன்னா இந்த ப்ரொபோஷனலுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டு போடுறப்போ ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும் கே. அப்போது இந்த y இங்கே வர்றப்போ x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே. ஓகேவா? கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ இது என்னது? இது எதிர்மாறல். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் ரெண்டும் பெருக்கல்ல இருக்கும் பக்கத்தில். ஏன்னா ஆப்போசிட்டில் வரும்போது டிவிஷனில் வரும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் ரெண்டும் டிவிஷனில் தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரும்போது எப்படி வரும்? ரெண்டும் ஈக்குவலாக வரும். அதனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது புரிஞ்சுக்கோங்க. MTH மெத்தடுமே தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க? நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 4/9 ஆஃப் எ பக்கெட் இஸ் ஃபில்டு இன் 1 minute. தி ரெஸ்ட் ஆஃப் இட் வில் பி ஃபில்டு. அதாவது 9ல் 4 பங்கு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதான்? 1 நிமிஷம் ஆகுதான். அப்போ 5 பங்கு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கொஸ்டினை யோசிச்சு பாருங்கள். 2 மெத்தடில் பண்ணலாம். பின்னத்தில் வச்சும் பண்ணலாம், பின்னம் இல்லாமையும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி புரியுது. 9ல் 4 பங்கு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 minute சரிங்களா. அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மொத்தத்தில் 9ல் 4 பங்கு போயிடுச்சு. அப்போ 9ல் இன்னும் எவ்வளோ வேணும்? 5 பங்கு ஃபில் ஆகணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்களா? இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் டிவைட் பண்ணி ஈக்குவல். அப்போது மேலே என்ன இருக்குது? 4/9 இன்ட்டு இது மேலே வர்றப்போ எப்படி வரும்? 9/5 9 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 1/x. இதோட ஆன்சர் 4/5 இஸ் ஈக்குவல் டு 1/x. அப்போ x ஈக்குவல் டு 5/4. இது ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்கா? சரி, இப்படி பண்ணலாம். இன்னொன்று, இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு பக்கெட்டு, ஒரு வாளி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி இருக்கான்? ஒரு பக்கெட்டில் 4ல் 5 பங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, 9ல் 4 பங்கு இது வர சரிங்களா. மொத்தம் 9 லிட்டருனா டோட்டலாக 9 லிட்டருமா. இது வர 4 லிட்ரு, இதுக்கப்புறம் ஒரு 5 லிட்ரு சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? இப்போ இந்த 4 லிட்ரு ஃபில் ஆகிறதுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 1 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 1 minute சரிங்களா. 1 minute. இப்போ 5 லிட்ரு ஃபில் ஆக எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை இன்னும் 2 மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபஸ்ட் நார்மல் மெத்தட்லேயே வாங்க. 4 லிட்ரு ஃபுல் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆனால் 5 லிட்ரு ஃபுல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியே நம்ம எடுக்கலாம். இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். டிவைட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு போடுங்க. இப்போ எக்ஸ் நமக்கு கீழே இருக்கா? எக்ஸ் வேணும்னா எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது எப்படி வரும்? மேலே வந்துருமா? ஆன்சர் 5/4. இப்படி பண்ண ஆன்சர் வந்துருச்சா? இது 2வது மெத்தட் சரிங்களா. சரி, இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னா எவ்வளோ டஃபாக ஃபீல் பண்ணீங்க. ஏன்னா பாருங்கள், 2வது மெத்தட் ரொம்ப ஈஸி. இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போது 1 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள். 1 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு? 4 லிட்ரு. அப்போது நல்லா யோசிச்சு பார்க்கணும். 1 நிமிஷம்னா எத்தனை செகண்டு?
ஒரு நிமிஷங்கிறது 60 செகண்ட். இப்போ மொத்தம் 5 லிட்டர் வேணுமா? 60 செகண்டை 4ஆக பிரிங்க. 15 செகண்ட், 15, 15, 15. இப்போது 60 செகண்டில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு? 1 லிட்டர், 1 லிட்டர், 1 லிட்டர், 1 லிட்டர். அப்போ 4 லிட்டரா? இப்போ 5வது 1 லிட்டர் வேணும்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? இன்னும் ஒரு 15 செகண்டு. 1 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்டு? 60 செகண்டு. மொத்தம் இங்கே எத்தனை செகண்ட் ஆயிருக்கு? 75. அப்போது 75/60 கேன்சல் பண்ணால் என்ன வருது ஆன்சர்? 5/4. இப்படியும் பண்ணலாம்ல. எவ்வளோ மெத்தட் இருக்குன்னு பாருங்கள். இதை விட்டுட்டு நம்ம ஆன்சரை விட்டுட்டு வருவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இவ்வளோ மெத்தட் சொல்கிறோம். இன்னும் ஒரு மெத்தடும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மொத்தம் 4 லிட்டர் ஃபில் ஆகுதா? இப்போது 4 லிட்டர் ஃபில் ஆகிறதுக்கு 1 மினிட், சரிங்களா? ப்ளஸ், சரிங்களா, 4 லிட்டரு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ இருக்குது? 4 லிட்டர் ஃபில் ஆகிறதுக்கு 1 நிமிஷம். இப்போ இன்னும் ஒரு 1 லிட்டர் தானே வேணும். இந்த 1 நிமிஷத்தில் 4ல் 1 பங்கு டைம் இருந்தால் போதும்ல. இது புரியுதா? 1 நிமிஷம் இதுக்கு ஆகுது, 4ல் 1 பங்கு. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 1 × 4, 4 + 1 5/4. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. மொத்தம் 4 மெத்தட் சொல்லிட்டேன். ஆனால் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சில பேர் ஒரு மெத்தட் கூட தெரியாது நினச்சிருப்பீங்க. இப்போலாம் யோசிக்கணும். யோசிச்சா ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த மெத்தடில் எந்த மெத்தட் புரிஞ்சிச்சு, எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் அடுத்து சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான். இப்போ அதிகமான மெம்பர்ஸுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பின்னமாக போட்டு பண்ணோம்ல, இந்த மாதிரி இது சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் உங்களோட லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் இன்னும் நான் இறங்கி சொல்ல முடியுதா. இது 5 மெத்தட் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் நிறைய மெத்தட் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? 19வது கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. இது நீங்கள் சால்வ் பண்ணலாமா? நான் சிலந்தி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாடல் அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஹோம்ஒர்க் நம்பர் 1 இன்னைக்கு. சரிங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 1 இது அப்படியே நான் அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணுவேன். இன்றைக்கி 2 பண்ணிட்டேன், 3வது கொஸ்டின் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்கிறீங்க. ஈஸி. உங்களுக்கு ஆப்ஷன் இதில் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஹோம்ஒர்க் நம்பர் 2 சூப்பர். இதுவும் நீங்கள் பண்ணலாம். இது நான் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஹோம்ஒர்க் நம்பர் 2 இன்னைக்கு ஹோம்ஒர்க். சரிங்களா? இதுக்கும் ஆன்சர் ஈஸி தான். ஹோம்ஒர்க் நம்பர் 2 வேறு. சரி, இது நம்ம போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் நானே பண்ணிடுறேன். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாளுக்கு தேவையான உணவு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வாத்து? 144 வாத்துக்கு 28 நாளுக்கு தேவையான உணவு இருக்குது. சரிங்களா? அப்போ இது என்ன கான்செப்டில் வரும்? மென் அண்டு டேஸு. மென்னு கூடுனா டேஸ் என்ன ஆகும்? குறையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போது அவர் 32 வாத்தை விற்றுட்டார். -32 விற்றுட்டாருன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 112 வாத்து இருக்கும். அப்போது அந்த வாத்துக்கு எத்தனை நாளுக்கு உணவு வரும்னு கேட்குறாங்க. லாஜிக் முடிஞ்சது. வாத்து குறையுதுன்னா டேஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ மாற்றி எழுதும்போது என்ன எழுதணும்? 144/112 = x/28. இப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. 2/28 எவ்வளோ? 56. அப்போ 4/28 எவ்வளோ? 112. இப்போ 2வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணிங்கன்னா 72. மறுபடியும் 2வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணிங்கன்னா 36. இங்கே இருக்கிறது எக்ஸு. அப்போ ஆன்சர் x = 36. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின். திரும்ப ஸ்கூல் புக் பண்ணுறப்ப பாருங்கள், நிறையா கொஸ்டின் நமக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போக போகிறீங்க. நிறைய பேர் சொன்னதுனால இப்போ நான் ஸ்கூல் புக் வந்து எந்த புக்குன்னு சொல்லி புக்கை ஷோ பண்ணுவேன். புக்கை ஷோ பண்ணிவிட்டு அதே கொஸ்டினை டைப் பண்ணி நான் கொண்டு வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சுக்கோங்க. 7வது 8வது புக்கு நான் அடுத்த கிளாஸ் சொல்லிட்டு நடத்துவேன். தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். புக் இது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதே மெத்தடில் சம் பார்த்துட்டோம். ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஹோம்ஒர்க் நம்பர் 3 70 பேஜ் 30 லைன். இதே சம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரிங்களா? இதே மாடல் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஹோம்ஒர்க் நம்பர் 3 முடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் நம்பர் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டஜன் சோப்புகளின் எண்ணிக்கை. இது 9th புக்கில் அளவியல் பாடம் இருக்கும் பாருங்கள். 9th புக் அளவியல். அதில் போய் பாருங்கள், இந்த டஜன் இதுக்கெல்லாமே மீனிங் கொடுத்துருப்பாங்க. சில பேர் அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதில் 9th புக்கில் இருக்கும். 9th புக்கில் அளவியலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 டஜன் சோப்புனா எவ்வளோ? 12 சோப்பு. 12 சோப்போட விலை 396 ரூபாய். சரிங்களா? அப்போ 35 சோப்போட விலை என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணலாம். 1 12s are 12, 3 12s are 36, 3 12s are 36. சரிங்களா? அப்போது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 35 × 33. இப்போ 30 டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ? 1050. 3 டைம் போட்டிங்கன்னா 105. அப்போது 1155. ஆப்ஷன் பி.
ஓகே இதை வந்து நம்ம ஹோம்ஒர்க் நம்பர் 4 எடுத்துக்கலாம். அடுத்த கிளாஸில் சால்வ் பண்ணுறேன். ஹோம்ஒர்க் நம்பர் 4 இது நீங்கள் பண்ணணும். ஒரு கொஸ்டினாவது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும். போன கொஸ்டினில் கொடுத்த ஹோம்ஒர்க் 3 ஹோம்ஒர்க் நான் சால்வ் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த அடிஷ்னல் கொஸ்டின் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பேஸ் கொஸ்டினில் நானே சால்வ் பண்ணிடுறேன் சரிங்களா. எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 4 4 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் நானே பண்ணிடுவேன் சரிங்களா, இல்லைன்னா தான் நான் உங்களை பண்ண சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் நம்பர் 5. மொத்தம் ஹோம்ஒர்க் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் கொடுங்கன்னு சொல்கிறீங்க, பட் யாரும் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு 30 பேரோ 40 பேரோ பண்ணுறாங்க. ஆனால் வீடியோ 5000 பேர் பார்த்துருக்காங்க நேற்று மட்டும். அந்த 5000 பேரில் எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5000 பேர் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு 50,000 மாறும். அப்போது யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதுலேருந்து வர்றாங்க இல்லைங்களா போட்டி. இப்போ உங்களுக்கு 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாரும் போட்டினா போட்டி இல்லை, அதில் 1 லட்சம் பேர் போட்டி. அந்த 1 லட்சம் பேரில் எத்தனை பேர் டெடிகேஷனாக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மாறிடும். அந்த 50,000 எத்தனை பேர் போன வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்து தப்பாக குறைச்சிருக்காங்க, 50,000 10,000 மாறும். இப்போ உங்களுக்கு வரப்போகிற போஸ்டிங் 10,000 போஸ்டிங் வரப்போகுது. இப்போ லாஸ்ட்டாக 5,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு 5,000 போஸ்டிங் ஏற்றுவாங்க. இது எனக்கு வந்திருக்க நியூஸ், கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, பட் எனக்கு வந்திருக்குது. நம்ப தகுந்த உண்மை இது சரிங்களா. அதனால் பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 10,000 மாறும். அப்போ உட்காந்து யோசிக்காதீங்க சரிங்களா. கண்டிப்பாக கம்மி நினைக்காதீங்க. 5,000 போஸ்ட்டு 10,000 மாறப்போது. நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் எல்லோரும் வேலைக்கு போயிடலாம் சரிங்களா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 5 இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இதிலேயே பாதி கவர் ஆகும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நேற்று ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? 1 2 1/4 கிலோ உருளைக்கிழங்கின் விலை 60 பைசா. 1/4 கிலோனா எவ்வளோமா? 250 கிராம். இங்கே பாருங்கள், 250 கிராம் 60 பைசா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 200 கிராம் கேட்குறாங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 5 5 50 4 50 சரியா. 5வது எப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 12 5 60. 4 × 12 ஆன்சர் எவ்வளோ? 48 பைசா இருக்குல்ல, ஆப்ஷன்லேயே இருக்குது. டேரெக்டாக கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 2 ஒரு உணவு விடுதிக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 651 வாழைப்பழங்கள் தேவைப்படுகிறது. ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கு தேவைப்படும் வாழைப்பழங்கள் எத்தனை? ஒரு வாரத்துக்கு 651 சொல்கிறாங்களா? சிம்பிள், என்ன பண்ணுறீங்க? 651 7ல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை வரும்? 8 7 56, 9 7 63, 63 3 7 21, 93 வாழைப்பழம் பெர் டே ஒரு நாளைக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 93ன்னா சரிங்களா. ஏப்ரல் மாதம் எத்தனை நாள் இருக்குது? ஏப்ரல் மாதம் 30 நாள். மே எத்தனை? 31. ஜூன் எத்தனை? 30. 30 31 30 எவ்வளோ ஆச்சு டோட்டலாக? 91 நாள். ஒரு நாளைக்கு 93னா 91 நாளைக்கு எவ்வளோ? அவ்வளோதான். 91 93 பெருக்குனா போதும் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆன்சரை ரொம்பலாம் பண்ணலை, அப்படியே ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? 1 இருக்கா? அங்கே லாஸ்ட் என்ன இருக்குது? 3. ஒரு 3 எவ்வளோ? 3. இங்கே 3ல் முடிகிற ஆன்சர் இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இங்கே? அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூனிட் டீச்சர் வச்சு நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் தான் ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். ஹோம்ஒர்க் சம்மா ஐ திங்க் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. பெருசாக டவுட் வரக்கூடாதுமா, எல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான். இன்னைக்கு கொடுத்து 5 ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அது நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண தெரியுமா, ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லி. ஏன்னா அது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யோசிப்பீங்க எல்லாரும். அது அந்த ஃப்ளோலையே முடிச்சிருங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அந்த சம்மு தான் கொடுப்பேன். பண்ண முடியாத சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் சரிங்களா. எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்குறது. இப்போ அதை முதல்ல ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய தொழில் நிறுவனம் 45 ஆட்களை பணியில் அமர்த்தி 540 விசைப்புரி இறைப்பிகளை 150 நாட்களில் தயாரித்து வழங்க ஒப்புக்கொண்டது. தே அக்ரீடு சரிங்களா. அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் 75 டேஸ் முடிவில் 150 விசைப்புரி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது எனில் ஒப்பந்தப்படி கூறிய நேரத்துக்குள் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? ஏ ஸ்மால் கம்பெனி ஹேட் ஹையர்ட் எவ்வளோ? 45 men 45 men to manufacture and deliver 540 turbines in 150 days, but was only able to produce 150 turbines at the end of 75 days. So how many more men would have to be hired சரிங்களா to complete the contract within the stipulated time? அது குறிக்கப்பட்ட டயத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும். ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கலாமா? மொத்தம் எவ்வளோ நாள்? 45 பேர், 540 டர்பைன், 150 நாள். இதுதானே அவங்க கொடுத்துருக்க. 180 நாள், 45 ஆட்கள், 150 நாள், 540 டர்பைன். 45 ஆட்கள், 150 நாள், 540 டர்பைன். இங்கே பாருங்கள், கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இந்த இடத்துல அக்ரிமெண்ட். இங்கே என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். இந்த இடத்துல அக்ரிமெண்ட் என்ன?
45 பேரை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 45 பேரை வேலைக்கு வச்சு எத்தனை நாள் வேலை வாங்க போகிறாங்க? 150 நாள் வேலை செய்கிறாங்க. ஹவு many ஒர்க்ஸ் டர்பைன் எவ்வளோ முடிக்கிறாங்க அப்படின்னா 540 டர்பைன் முடிக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் தெரியணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டுங்கிறது அவங்களோட எஃபிஷியன்சி கிடையாது. இப்போ நான் சொல்லலாம் உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரை புக்கை 3 நாளில் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். முடிக்க முடியுமா? ஒரு நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளில் 6வது புக்கே முடிக்க முடியாது. அப்போ ஒரு நாளில் 6வது முடிச்சா கூட 5 நாள் ஆகும். அப்போ அக்ரிமெண்ட் என்ன வேணால் சொல்லலாம். அப்போ எஃபிஷியன்சிங்கிறது எப்போ தான் தெரியும்? ஒரு வேலையை முடிக்கும் போது தான் அதை வச்சு கெஸ் பண்ண முடியும். அப்போ ரெண்டாவது இதுதான் எஃபிஷியன்சி. இதுக்கப்புறம் தான் நமக்கு தேவைப்படும் திறமை. இப்போ திறமை என்ன ஆகுதுன்னா, சரி வேலையை செய்ப்பான்னு விட்டாச்சு, இவங்க அக்ரிமெண்ட்டை போட்டாங்க, அக்ரிமெண்ட் படி நீங்கள் வேலை செய்யுங்கன்னு உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க கம்பெனியில். 45 பேரை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஒரு 75 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தா 150 டர்பைனை தான் முடிச்சிருக்காங்க. இப்போ இப்படியே போனால் என்ன ஆகும் கதை யோசிச்சு பாருங்கள். இன்னும் 45 பேர் அப்படியே இருக்காங்க. இதே 75 நாள் வேலை பார்க்குறாங்க. 150 டர்பைன் அப்படின்னா இன்னும் 45 நாள் போச்சுன்னா இதே 75 பேர் இருந்தால் எத்தனை டர்பைன் முடியும்? 300 தான் முடியும். அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? 150 நாளில் 540 முடிக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நாளை மாற்ற முடியாது, டர்பைனை மாற்ற முடியாது. அப்போ ஆளை கூட்டணும். அப்போ தானே வேறு வேலைக்கு ஆகும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் ஏரியா. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இந்த 45 பேர் கூட புதுசாக எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னா இதை மிச்சம் இருக்க 75 நாளில் மிச்சம் இங்கே எவ்வளோ டர்பைன் இருக்குது? 390 டர்பைனை முடிக்கணும். அப்போ இந்த இடத்துல கால்குலேஷனில் நீங்கள் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். இந்த ரெண்டையும் தான் கால்குலேஷனுக்கு எடுக்கணுமே தவிர அக்ரிமெண்ட்டை எப்பயுமே எடுத்துடக்கூடாது. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு செக்அப் பர்பஸ், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து பண்ணுங்கள். M1 எவ்வளோ? 45. சரிங்களா? D1 எவ்வளோ? 75. டிவைடட் பை அவங்க பண்ண ஒர்க் எவ்வளோ? 150 ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். மொத்தமாக 45 கூட சேர்ந்து தான் மொத்தம் எவ்வளோனா மொத்தமாக எக்ஸ்னு வச்சுப்போம். இது எவ்வளோ பேர்னு மொத்தமாக கண்டுபிடிச்சி 45 கழிச்சிருவோம் கடைசி. இன்ட்டு 75 டிவைடட் பை 390. இப்போ கேன்சல் பண்ணி சொல்லுங்கள். டக்குன்னு கேன்சல் பண்ணலாமா? 75 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 45 9 45 30 வாய்ப்பாடு 5 30 எவ்வளோ? 150. இங்கே 13 30 எவ்வளோ ஆச்சு? 390. சரிங்களா? 1 5 5 9 5 45. கரெக்டா? ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 9 இங்கே 13. அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 9 × 13. 10 13 130. ஒரு 13 கழிச்சிங்கன்னா 117 பேர். அப்போது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க கான்செப்ட்டு, இந்த இடத்துல 117 பேர் இருந்தாங்க அப்படின்னா இவங்க சொன்ன 75 நாளில் வேலை முடியும். சரிங்களா? பட் இவங்களோட கான்செப்ட் படி ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்திருக்காங்க? இங்கே 117 பேரில் அக்ரிமெண்ட் படி எத்தனை பேர் இருக்காங்க? 45 பேர் இருக்காங்களா? அஸ் பர் அக்ரிமெண்ட் 45 பேர் இருக்காங்க. அப்போது இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வேணும்? 45க்கு மேலே இன்னும் ஒரு 72 பேர் இருந்தாங்கன்னா இவங்க சொன்னபடி முடிக்க முடியுமா? ஆப்ஷன் டியில் இருக்கான்னு பாருங்கள். மேலே ஆப்ஷன் டி என்ன இருக்குது? 72 பேர் இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மெத்தட் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2வது டைம் 3வது டைம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 4வது டைம் மைண்டில் செட் ஆயிரும். சரிங்களா? அதாவது ஒரு ப்ரொசீஜரோ ஒரு சம்மோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினை நார்மல் கொஸ்டினை விட 2 டைம் அதிகமாக பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் நார்மல் ஆயிரும். சரிங்களா? சின்ன விஷயந்தான். நம்ம ஒரு பாதையில் போயிட்டு டெய்லி போகிறோம், பாதை பழகிறோம். ஒரு புது பாதையில் ஒரு நாள் போனீங்கன்னா அந்த பாதை அடுத்து போகிறப்ப கன்ஃபியூஷன் ஆக தான் செய்யும். போயிட்டு அதே பாதையில் 4 டைம் வாங்க, 5வது டைம் போகும்போது அந்த பாதையும் பழகிறோம். அவ்வளோதான் விஷயம். அதனால் ஒரு டைம் போகிறப்போ நீங்கள் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. அதே கொஸ்டினை இன்னொரு 4 டைம் எழுதணும். அதே ப்ரொசீஜர், நம்பரை கூட மாற்றக்கூடாது. அப்படியே சால்வ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நம்பரை மாற்றுங்க. அது புக்கில் இருக்க நம்பரை மாற்றணும். நீங்களாம் மாற்றி தப்பான ஆன்சர் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சமாக திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பெருசாக அச்சீவ் பண்ணுவோம். நீங்கள் நினச்சதை விட பெருசாக அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ குரூப் 4 தான் உங்கள் லெவல் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பாக எல்லாருமே குரூப் 1 லெவலில் போக போகிறீங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். உங்கள் நம்பிக்கை, உங்கள் விடாமுயற்சி, உங்கள் தொடர்ச்சி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் நினைக்கிறத விட அடுத்த லெவல் போவீங்க. சரிங்களா? பட் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் கூட பாசிட்டிவ் வைப்பை வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வைப்பில் யாராவது இருக்காங்க, அது யாராக இருந்தாலும் சரி தள்ளி வச்சுருங்க. இது ஒன்றை மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. யாராலையும் தடுக்க முடியாது. 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.